C++ல ஒரு முக்கியமான நியூ ஃபீச்சரை ஆட் பண்ணியிருக்காங்க. பாஸ் பை வேல்யூ அப்படிங்கிறது எல்லா ஃபங்க்ஷன்லையும் நம்ம சி ப்ரோக்ராமிங்கில் யூஸ் பண்ணுறது எல்லாமே பாஸ் பை வேல்யூ. அதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு நான் வந்து பாஸ் பண்ணணும்னு வச்சுங்களேன். இப்போ a = 5ன்னு கொடுத்துருக்கேன். இப்போது சி அவுட் ஃபேக்ட் ஆஃப் a அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த 5ங்கிற நம்பர் தான் அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளார போகும். இந்த மாதிரியான ஆக்ஷன் என்ன சொல்கிறோன்னா பாஸ் பை வேல்யூ அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் இன்னொரு புது மெத்தடை நம்ம வந்து கொடுத்துருக்காங்க, பாஸ் பை ரெஃபரன்ஸ். அதாவது இதை வந்து நம்ம ஏற்கனவே என்ன யூஸ் பண்ணியிருந்தோம்னா பாயிண்டர்ஸை யூஸ் பண்ணி ஒரு சின்ன ஸ்வாப் ஃபங்க்ஷன். ஸ்வாப் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமஸான ஃபங்க்ஷன். எதுக்குன்னா ஒரு ஃபங்க்ஷன் மோர் தேன் ஒன் வேல்யூ ரிட்டர்ன் பண்ணணும். அப்போ அந்த மாதிரி டைமில் என்ன யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா பாயிண்டர்ஸை யூஸ் பண்ணுவாங்க. அதாவது எனக்கு இந்த இடத்துல ரிசல்ட்டை நீ ஸ்டோர் பண்ணி கொடுத்துடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபங்க்ஷனுக்கு நான் என்ன பண்ணுறேன், என்னுடைய வேரியபிள்னுடைய அட்ரஸை பாஸ் பண்ணிடுறேன். அவர் ஞாபகமாக ரிட்டர்ன் பண்ணுறதுக்கு முன்னால் ஒரு பர்டிகுலர் ரிசல்ட்டை அந்த பாயிண்டர் வேரியபிள் எதை பாயிண்ட் அவுட் பண்ணுதோ அந்த இடத்துல ஸ்டோர் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ இந்த மாதிரி தான் ஒரு ஃபங்க்ஷன்லேருந்து மோர் தேன் ஒன் வேல்யூ ரிட்டர்ன் பண்ணணும் அப்படின்னா இந்த மெத்தடை தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க சி ப்ரோக்ராமிங்கில். ஆனால் இதில் ஏகப்பட்ட குளறுபடி. எப்படின்னா நான் ஃபங்க்ஷன் சப்போஸ் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஃபேக்டோரியல்ன்ற ஃபங்க்ஷனுக்கு நான் ஒரு பாயிண்டரை பாஸ் பண்ணுன்னு வச்சுக்கோங்க. அப்போ நான் எப்படி பாஸ் பண்ணணும்னா அட்ரஸ் ஆஃப் ஏன்னு பாஸ் பண்ணணும். நான் சப்போஸ் இதை பாயிண்டராக டிக்ளேர் பண்ணியிருந்தேன்னா நான் இந்த மாதிரி தான் கொடுக்கணும். இப்படி கொடுத்தா தான் ஏவனுடைய அட்ரஸ் பாஸ் ஆகும். ஆனால் நிறைய பேர் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்த ஆம்பர்சென்ட்டை போட மறந்துட்டு வெறும் ஃபேக்ட் ஆஃப் ஏ அப்படின்னே கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இது விட்டுருங்க. இப்போ ஸ்வாப் ஃபங்க்ஷன் எடுத்துங்களேன். ஸ்வாப் ஃபங்க்ஷனுக்கு நான் அட்ரஸ் ஆஃப் ஏவும் அட்ரஸ் ஆஃப் பியும் கொடுக்கணும். ஆனால் அவசரத்தில் டைப் அடிக்கும்போது என்ன பண்ணிடுவாங்க, ஸ்வாப்பு ஏ கமா பின்னு கொடுத்துருவாங்க. இது என்ன பண்ணுன்னா எதேதோ பண்ணிடும், ப்ரோக்ராம் ரொம்ப தப்பாகி போயிடும். ஸோ இந்த மாதிரி இதை அவாய்டே பண்ண முடியல. என்னதான் இங்கே பாருப்பா இவ்வளோ கேர்ஃபுல்லாக இருக்கணும்னு சொன்னாலும் ஏதோ ஒரு இடத்துல வந்து ஹேங் ஆகி பயங்கரமாக நிற்கிற மாதிரி எல்லாம் பண்ணிட்டாங்க. அப்போ இதை ஓவர் கம் பண்ணணுங்கிறதுக்காக என்ன பண்ணாங்கன்னா பாஸ் பை ரெஃபரன்ஸ் அப்படின்ற கான்செப்டை உருவாக்குனாங்க. சரிங்க சார், இதன் மூலமாக நமக்கு ப்ராப்ளம் அவாய்ட் ஆகுமானா கண்டிப்பாக அவாய்ட் ஆகும். அதை ஒரு சாம்பிள் ப்ரோக்ராம் மூலமாக உங்களுக்கு நான் இப்போது எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, எகெயின் ஃபேமஸ் ஸ்வாப் ஃபங்க்ஷன். ஸோ இங்கே பாருங்கள், ரொம்ப சிம்பிள். ஒரு ஸ்வாப் ஃபங்க்ஷன் எழுதியிருக்கேன். அந்த ஸ்வாப் ஃபங்க்ஷனுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா 2 வேரியபிள் இருக்குது. ஏவில் 10ன்னு ஸ்டோர் பண்ணிட்டேன், பியில் 15ன்னு ஸ்டோர் பண்ணிட்டேன். இங்கே ஏவோட வேல்யூ பிவோட வேல்யூ டிஸ்பிளே பண்ணுறதுக்கு ஒரு கோடிங் எழுதியிருக்கேன். தென் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்னா ஸ்வாப் ஃபங்க்ஷன் கால் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் நான் என்ன பண்ணியிருக்கேன், அவுட்புட் கொடுத்துருக்கேன். இதனுடைய அவுட்புட் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ வேல்யூஸ் பிஃபோர் ஸ்வாப் a = 10, b = 15. வேல்யூஸ் ஆஃப்டர் ஸ்வாப் பார்த்தீங்கன்னா a = 15, b = 10. ஸோ இன்டர்சேஞ்ச் ஆகிருக்கு. எப்படி இன்டர்சேஞ்ச் ஆச்சு அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா டிக்ளரேஷன் டைமில் இந்த டைப்போட சேர்த்து ஆம்பர்சென்ட் அப்படின்ற ஒரு சிம்பிளை ஆட் பண்ணிட்டோன்னா நான் பாஸ் பண்ணுற வேரியபிள் என்னவா இருக்குன்னா ரெஃபரன்ஸ் வேரியபிள் அப்படின்னு அர்த்தம். அப்போ நான் இங்கே என்ன கொடுத்துட்டேன்னா இன்ட் ஆம்பர்சென்ட். அப்போது நான் இங்கே கால் பண்ணும்போது நான் அட்ரஸை பாஸ் பண்ணுன்ற அவசியம் இல்லை. ஏன்னா இந்த ஃபங்க்ஷனுக்கே நான் இன்டெலிஜென்ஸை கொடுத்துட்டேன். நான் இப்போ ஒரு வேரியபிள் பாஸ் பண்ணுறேன், அந்த வேரியபிள்னுடைய அட்ரஸை நீ டிஃபால்ட்டாக எடுத்துக்கோ, இன்டர்னலாக எடுத்துக்கோ அப்படின்னு நான் சொல்லிட்டேன். அப்போ என்ன ஆகும்னா இந்த ஏ வேரியபிள் நான் பாஸ் பண்ணுறது ஏ தான். ஆனால் இந்த ஃபங்க்ஷன் என்ன புரிஞ்சுக்கினா இதில் இருக்கிற வேல்யூ எடுக்கிறதுக்கு பதிலாக அதனுடைய அட்ரஸை அதுவாக எடுத்துக்கும். இப்போ இந்த ஃபங்க்ஷன் ஒரிஜினல் ஃபங்க்ஷனும் பாருங்கள், நான் ஸ்டாரு லொட்டுலோஸ்க்கு பாயிண்டர் எதுவுமே தேவையில்லை. நான் டைரெக்டாக எக்ஸ் ஒய்னு வேரியபிள் யூஸ் பண்ணிக்கிட்டேன். இப்படி யூஸ் பண்ணாவே எக்ஸுங்கிறது இந்த பர்டிகுலர் வேரியபிளில் இருக்கிற வேல்யூ எடுக்கிறதுக்கு சமமாயிடும். அப்போது ஒயில் இருக்கிற வேல்யூ தூக்கி எக்ஸில் போடுறேன், தென் டெம்பரரி வேரியபிள் இருக்கிறத தூக்கி ஒயில் போடுறேன். அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுது அப்படின்னா இந்த ஒரிஜினல் வேரியபிள்லேயே எல்லா வேலையும் நடத்திக்குது. அப்போது இதில் எவ்வளோ அட்வான்டேஜ் பாருங்கள். நான் இந்த இடத்துல ஸ்டார் ஒய் ஸ்டார் எக்ஸ்ன்னு நான் போடணுன்ற அவசியம் இல்லை.
இதே பார்த்தீங்கன்னா நான் பாயிண்டர் மெத்தடில் இதை போடணும்னு வச்சுங்களேன். இதை எப்படி போட்டிருப்பேன், எவ்வளோ காம்ப்ளெக்ஸாக இருக்குன்னு பாருங்கள். இப்போ இன்ட்டு இங்கே ஸ்டார்னு கொடுத்துருவேன், இங்கே இன்ட்டு ஸ்டார் கொடுத்துருவேன். அப்போ இங்கே என்ன பண்ணுவோம், இன்ட்டு ஸ்டார் எக்ஸ் அப்படின்னு கொடுத்துறோம், இங்கே இன்ட்டு ஸ்டார் ஒய்னு கொடுத்துறோம் இல்லைங்களா. அப்போ இங்கே வேல்யூ ரீட் பண்ணும்போது எக்ஸனுடைய கண்டென்ட்டு இங்கே பார்த்தீங்கன்னா இப்படி போடணும் இல்லைங்களா. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் ஸ்டார் போடணும். இப்போ யோசிச்சு பாருங்க, இதை கால் பண்ணுறதும் எப்படி கால் பண்ணணும் ஞாபகமா, ஸ்வாப் ஆம்பர்சன்ட் ஏ ஆம்பர்சன்ட் பி அப்படி கால் பண்ணும். இதை கம்பேர் பண்ணும்போது இதை எவ்வளோ சிம்பிளிஃபை பண்ணியிருக்காங்க பாருங்க, சிம்பிளிஃபை ரொம்ப சிம்பிளிஃபை ஆயிடுச்சு. பட் ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னா ஒரே ஒரு வித்தியாசம் தான். டிக்ளரேஷன் ஸ்டேட்மெண்ட்ல நம்ம என்ன பண்ணிட்டோம்னா இந்த ஸ்டாருக்கு பதிலாக ஆம்பர்சன்ட்டை இந்த டைப் கூட சேர்த்துட்டோம். இந்த மாதிரி போட்டுட்டோம்னா நீங்கள் ப்ரோக்ராமிங் எப்பயும் போல போடலாம். பட் இது எதுக்கு சமம், நீங்கள் பாயிண்டரை பாஸ் பண்ணி அதில் வேல்யூ ஸ்டோர் பண்ணி ரிட்டர்ன் பண்ணுறதுக்கு சமம். இதுதான் பாஸ் பை ரெஃபரன்ஸ். பாஸ் பை வேல்யூன்றது நம்ம எப்பயும் பண்ணுறது, ஜஸ்ட் வெறும் இன்ட்டுன்னு கொடுத்துட்டோம்னா அது பாஸ் பை வேல்யூ. ஸோ நம்ம இதுக்கு மேலே நான் ஒரு ஃபங்க்ஷன் டிக்ளேர் பண்ணும் போதே நான் பாஸ் பை ரெஃபரன்ஸா இல்லை பாஸ் பை வேல்யூ வேணுமாங்கிறத கொடுத்துட்டுனா ஃபங்க்ஷன் காலில் எந்த விதமான டிஃப்ரென்ஸும் கிடையாது, உள்ளே இருக்கிற ஸ்டேட்மெண்ட்லேயும் டிஃப்ரென்ஸ் கிடையாது. ஆனால் நமக்கு எப்படி வேலை நடக்கணுமோ அதை ரொம்ப ஈஸியாக இப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிறோம். இதை புரிஞ்சிக்கிட்டு ஒரு முறை பண்ணி பார்த்துருங்க. ஏன்னா இந்த கான்செப்ட் ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லான கான்செப்ட். தேங்க்யூ.